நீங்க எல்லாம் கிளம்புறீங்களா? நான் செல்லம்மா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. முடியாது. உங்களை நம்பி எங்க அக்கா தனியை விட்டு போக மாட்டோம். அவங்கள கொன்னாலும் கொன்றுவீங்க. மணியரசு, நீ முதல்ல கிளம்பு. அக்கா என்னக்கா? நான் சொல்றத கேளு, முதல்ல கிளம்பு. அமுதா, நீ குழந்தைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, பத்திரமா பாத்துக்க. வாசு, நீ உடனே லாயரை பார்த்து பேசி கூட்டிட்டு வா. இவங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ கேட்கட்டும். எனக்கு தெரிஞ்ச பதில நான் சொல்லிக்கிறேன். நீங்க என்ன பத்தி யாரும் கவலைப்படாதீங்க. ஐயோ அண்ணி, இவங்க லேசுப்பட்டவங்க இல்ல. நிச்சயமா ஏதோ பெரிய பிளானோட தான் உங்களை இந்த கேஸ்ல சம்பந்தப்படுத்த பாக்குறாங்க. அண்ணி ப்ளீஸ் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. ஆமாங்க, நான் இப்பவே போய் லாயரை கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க எதுவுமே பேசாதீங்க. நெஞ்சில உண்மை இருந்தா எதுவும் மறைச்சு பேச மாட்டோம். மறைச்சு பேசாத எதையும் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இது பொய் கேஸ்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சாதாரண மனுஷங்க நமக்கே தெரியுற இந்த விஷயம் கோர்ட்டுக்கு தெரியாம போகுது. வாசு, ஜான்சி ராணி மேடம், நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் உண்மை தெரியதான் போகுது. விஷம் வச்சு கொல்ல பார்த்தது யாரு, டிஎன்ஏ ரிசல்ட்ட பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணது யாரு, எல்லா விஷயமும் வெளியே தெரியதான் போகுது. இந்த பாருங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, இவங்க விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க. நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். உங்க வேலை முடிஞ்சு போச்சுல, நீங்க கிளம்புங்க. பரவாயில்லையே செல்லம்மா, எல்லாரையும் பார்சல் பண்ணி அனுப்பிட்டு நேருக்கு நேரா உட்கார தயாராயிட்டேன்றப்ப சிங்கத்தை பார்த்தா நான் நடுங்குவேனோ என்னமோ, பள்ளிங்களை பார்த்து நான் பயப்படுறது இல்ல. மணியரசு, நீ முதிர போ. எனக்கு ஒண்ணும் ஆவாதுப்பா, நீ போ. போங்க. என்ன கேட்கணுமோ இப்ப கேளு. எப்ப கேட்கணும்னு நான் முடிவு பண்ணணும். எப்ப கேட்டாலும் ஒரே பதில் தான் நான் சொல்ல போறேன். அதனால தான் இப்பவே கேளுன்னு சொல்றேன். நான் நினைச்சேன் ஸ்னேகா, சிவரஞ்சனி அன்னைக்கு போன்ல பேசும்போதே ஏதோ பூடகமா பேசினா. அப்ப என்ன சொல்றான்னு எனக்கு புரியல, ஆனா இப்ப புரியுது. பாவம் செல்லம்மா, அவளை போய் எதுக்கு இப்படி வாட்டி எடுக்கணும்? அக்கா இருங்க, நீங்க ஏன் கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க? அக்கா இதுல யாரோட பங்கும் கிடையாது, எல்லாம் தானா நடக்குது. நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வகையில இது கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு தான் நல்லது. எப்படி எனக்கு நல்லதா இருக்கும்? திரும்ப திரும்ப அதே சாந்தி, அதே குழந்தை, அதே டிஎன்ஏ டெஸ்ட்னு போனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த குழந்தை என்னோடது இல்லன்னு செல்லம்மாவுக்கு தெரிஞ்சிராதா? அப்ப எனக்கு தானே பிரச்சனை. ரத்னாவை தேடி அவ வந்துட்டானா? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லக்கா. சிவரஞ்சனி மேடம் பர்டிகுலரா இதை உங்ககிட்ட சொல்ல எனக்கு போன் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்க தினம் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா நம்மளே நம்ம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடும். ஏங்கா செல்லம்மா கேக்குறாங்களோ இல்லையோ, நீங்களே இது உன் குழந்தைதான் சொல்லிருவீங்க போல் இருக்கே. இல்ல ஸ்னேகா, சாரிக்கா, தப்பா நினைச்சுக்காதீங்க. அக்கா செவத்துக்கு கூட காது இருக்கு. நீங்க இப்படி புலம்புறத யாராவது வேண்டாதவங்க கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நல்ல வேளை இந்த நேரம் பார்த்து வள்ளி வீட்டுல இல்ல, இல்லன்னா அவ ஒருத்தி போதும் உங்களுக்கு. மனசு கேட்க மாட்டேங்குதே ஸ்னேகா. வா ஒரு தடவை போய் செல்லம்மாவை பார்த்துட்டு வந்துடலாம். ஏங்கா நீங்க சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? அக்கா இப்ப நீங்க இருக்கிற சூழ்நிலையில செல்லம்மா போய் பார்த்த உடனே எமோஷனல் ஆயிடுவீங்க. என்னால தானமா உனக்கு இவ்ளோ கஷ்டம்னு அழுது புலம்பி இந்த அம்மா உன் குழந்தைன்னு குடுத்துட்டு வந்துருவீங்க. அப்புறம் வெளியில வந்து ஐயோ அம்மானா யாருக்கு லாபம்? அதுக்காக போகாமலே இருந்துட முடியுமா? அவளுக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? எல்லாரும் இருக்காங்கக்கா, எல்லாரும் இருக்காங்க. நீங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு அடிச்சுன்னு வைங்க. அப்புறம் குழந்தைய திருடினதுக்கு ஒண்ணு, உண்மையை மறைச்சதுக்கு ஒண்ணுன்னு மொத்த பழிய நம்ம மேல விழுந்து நம்ம ரெண்டு பேரும் போய் கம்பி என்ன வேண்டி இருக்கும். என்ன பாக்குறீங்க? இப்ப நீங்க போனீங்கன்னா அதான்க்கா நடக்கும். அதான் சொல்றேன், இந்த விஷயத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசாம வீட்டுக்குள்ளே இருந்துடுங்க. என்ன செல்லம்மாவுக்கு வெளியில வந்துக்க தெரியும்க்கா, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அவசியமே இல்ல. என்னமோக்கா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், பார்த்து நடந்துக்கோங்க. அப்புறம் குழந்தைய திருடினதுக்கு ஒண்ணு,
உண்மையை மறைச்சதுக்கு ஒண்ணுன்னு மொத்த பழிய நம்ம மேல விழுந்து நம்ம 2 பேரும் போய் கம்பி என்ன வேண்டியிருக்கோம். பரவாயில்லையா? எங்க எங்க போயிட்டீங்க? வந்ததும் வராததுமா இப்படி மொட்டை மாடியில வந்து நிக்கிறீங்க? போறப்போ ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இல்ல கவிதா, ஒரு சின்ன ப்ராப்ளம். சொல்ல நேரம் இல்லாதனால அப்படியே கிளம்பிட்டேன். ப்ராப்ளமா? யாருக்கு? அக்காவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? அந்த சாந்தி விஷத்தை குடிச்சிட்டு அக்கா வீட்டுல வந்து விழுந்துட்டாலாம். அக்கா தான் கொலை முயற்சி பண்ணாங்கன்னு அரெஸ்ட் பண்ணி இப்ப ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கவிதா. யாருங்க இப்படி எல்லாம் சொன்னது? அதான் அந்த சாந்தி புருஷனோட அண்ணன், அந்த பழனிக்காரன். அவன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். எதிரா சாக்குன்னு காத்துட்டு இருந்த அந்த சிவரஞ்சனிக்கு இப்ப தலைகால் புரியல. என்னது? எப்படியாவது அக்கா உள்ள தள்ளி பழி தீர்த்துக்குன்னு நினைக்கிறேன். சிவரஞ்சனியா? அவ்வளவுதான் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கல்ல? சஸ்பென்ஷன் பீரியட் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. ஸ்டேஷன்ல அவளை பார்த்த உடனே செம்ம கடுப்பாயிருச்சு எனக்கு. பெரிய மாதிரி நியாயம் பேசிக்கிட்டு இருக்க. சாந்தி ஹாஸ்பிட்டல்ல பொழைச்சி எழுந்திரிச்சிட்டா பிரச்சனையே இல்லை. அவளுக்கு ஏதாவது ஏடா கூட ஆயிடுச்சுன்னா அக்காவுக்கு தான் கஷ்டம். ஏங்க, சாந்தி பொழைக்கிறதும் பொழைக்காததும் முக்கியம் இல்ல. ஒன்ஸ் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டானா ஏதாவது ஒரு வகையில தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பாவ. எனக்கு அதான் கவலையா இருக்கு. என்னால அக்காவுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல கவிதா. நான் பேச வாயை திறந்தாலே அந்த சிவரஞ்சனிக்கு பிடிக்கல. நான் இதுக்கு மேல இன்வால்வ் ஆனா ஜாமீனை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப உள்ள வச்சுறேன்னு சொல்றான். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அக்கா பாவம் இல்லையா? அக்காவுக்கு என்னை விட்டா யார் இருக்கா? எங்களுக்கும் உங்களை விட்ட வேற யாரும் இல்லைங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க அக்கா முக்கியம்தான். ஆனா உங்களுக்கு ஏதாவது ஆகி நீங்க திரும்பவும் உள்ள போயிட்டீங்கன்னா அப்புறம் நானும் நம்ம குழந்தையும் எங்க போய் யார் வீட்டு வாசல்ல நிப்போம்? முன்னையாவது முத்தழகி அக்கா வீட்டுக்கு அப்பப்ப போயிட்டு வந்துட்டு இருந்தோம். உங்களுக்கும் ஸ்னேகாக்கும் பிரச்சனை முத்துனதுக்கு அப்புறம் அந்த பக்கம் போறதே சுத்தமா குறைஞ்சிடுச்சு. கை குழந்தைய வச்சுக்கிட்டு நான் என்னங்க பண்ணுவேன்? இப்ப எதுக்கு தேவையில்லாத யோசிச்சு கவலைப்படுறேன்? நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், இங்க தானே இருக்கேன். நான் இப்படி பேசுறேன்னு கோச்சுக்காதீங்க. சிவரஞ்சனிக்கு செல்லமானியை பழி வாங்குறது 2வது பட்சம் தான். ஆனா உன் மனசுல உங்க மேலதானே தீராத வெறுப்பு இருக்கு. எப்படியாவது உங்களை திரும்ப உள்ள தள்ளும் தான் அவன் நினைப்பா. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நாங்க தெருவுல தாங்க வந்து நிக்கணும். இப்ப என்ன பண்ணுங்கிற? நீங்க எதுவும் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். வேணாங்க, செல்லமானியை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கு எப்போ என்ன தேவையோ அது அவங்களாலே சொந்தமா சாதிச்சுக்க முடியும். நீங்க போய் உதவி செஞ்சுதான் அவங்க கேஸ்ல இருந்து வெளியே வரணும்னு இல்ல. புரியுது கவிதா. அக்கா எக்கடி கேட்டாலும் உனக்கு என்ன? அவங்க விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்ல வராதானே? எனக்காக நம்ம குடும்பத்துக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இதை மட்டும் செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நீங்க என்ன பத்தி யாரும் கவலைப்படாதீங்க. நீங்க பண்றது முழுக்க முழுக்க சட்டவிரோதம். இவங்களை எதுக்கு இன்னும் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க? விசாரணை இன்னும் முடியலங்க. கேஸ் பெருசுல எஃப்ஐஆர் போட்டீங்களா? அது மட்டும் இல்லாம 6 மணிக்கு மேல இவங்களை ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விசாரணை பண்றதுக்கு கோர்ட்ல பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா? அந்த பழனிக்காரர் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலதான் நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா அவங்கள ரைட் ராயலா அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரணை பண்ணிருக்கலாமே. ஏன் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கல? நீங்க செல்லம்மாக்கு லாயரா இல்ல எனக்கு லாயரா? ஏன்னா நீங்க அட்வைஸ் பண்ற விதம் பார்த்தா எனக்கே டவுட் வருது. உங்களுக்கு அந்த டவுட்டே வேணாம். நான் அவங்களுக்கு தான் லாயர். ஒண்ணு அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணுங்க, இல்ல வீட்டுக்கு அனுப்பி வைங்க. ரெண்டுமே இல்லாம எதுக்கு ஸ்டேஷன்ல உட்கார வச்சு இவங்களை டார்ச்சர் பண்றீங்க? ஹலோ, யாரு இப்ப டார்ச்சர் பண்ணுது? ஒரு கொலை செய்ய ட்ரை பண்ணவங்கள இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து யாரும் எதிரில உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நீ சொல்ற மாதிரி நான் கொலை முயற்சி பண்ணிருந்தேனா அவளை தூக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க மாட்டேன். நீ என் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து சரண்டர் ஆயிருப்பேன். பதவியை கீழ்த்தரமான காரியத்துக்கு பயன்படுத்துறது உன்னுடைய சுபாவமா இருக்கலாம். நீ யாரு எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சும் மதிச்சு பேசிட்டு இருக்கேனா அதுக்கு நீ போட்டிருக்கிற யூனிஃபார்ம் மேல நான் வச்சிருக்கிற மரியாதை தான். வேண்டாம், என்ன சீண்டாத.
நீங்க கிளம்புங்க. இவங்க உங்களை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கணும்னா ப்ராப்பரா அதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து காட்டட்டும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேடம். சாந்தியை நான் விஷம் வச்சு கொல்ல பார்த்தேன்னு இவங்க சொல்றாங்க. சாந்தி கண்ணு முழிச்சதும் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் தான் இவங்க ஆட்டம் எல்லாம் செல்லுபடி ஆகும். மேடம், நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இப்பவே போய் காயத்ரியை கூட்டிட்டு வாங்க. என் வீட்டுல சாந்தி மயக்கம் போட்டு விழுந்தப்ப பக்கத்துல இருந்து பார்த்தவ. என்ன நடந்தது, நான் எப்படி துடிச்சேன்னா அவளுக்கு தெரியும். தயவு செஞ்சு நீங்க போய் அவளை கூட்டிட்டு வாங்க. அவ வந்து சொன்னா நீங்க நம்புவீங்கல்ல? அது போதும்ல? சொல்லுங்க, கேக்குறாங்கல்ல. சம்பவத்தை நேர்ல பார்த்த விட்னஸ் இருக்கு. அந்த சாட்சி உங்களுக்கு போதும் இல்ல? மேடம், நீங்க உடனே வாசோ கூட்டிட்டு கிளம்புங்க. காயத்ரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி கூட்டிட்டு வாங்க. என்னங்க, நான் போய் அவங்கள... அவ எப்படி எனக்கு சாதகமா பேசுவான்னு யோசிக்கிறியா? எனக்கு காயத்ரி பத்தி தெரியும். அவ நேர்மையா நான் நேர்ல பார்த்திருக்கேன். குழந்தைய ஒளிச்சு வச்சுக்கிட்டு கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கிறப்ப தன்னோட வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லன்னு குழந்தைய என்கிட்ட கொடுத்தவ அவ. சாந்தி என் வீட்டுல மயங்கி விழுந்தப்ப அவளை போகாதானே அவர் தடுக்க பார்த்தாரு. திரும்பி உள்ள வர விட மாட்டேன்னு மிரட்டினாரு. காதுலயே போட்டுக்கல அவ. உதவிக்கு நாதி இல்லாம நான் தவிச்சிட்டு இருக்கப்ப நான் இருக்கேன்னு நம்பிக்கை சொல்லி ஹாஸ்பிட்டல்ல என் கூட வந்து நின்னா. தைரியமா போய் கூட்டிட்டு வாங்க. நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா இந்த கேஸ் இதோட முடிஞ்சது. நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா நாங்க போறதை விட இவங்களே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆளை அனுப்பட்டுமே. விசாரணைக்குன்னு தானே சொல்றாங்க. நீங்க சாட்சின்னு சொல்ற ஒருத்தரை அழைச்சு விசாரிக்க வேண்டியது உங்களோட கடமை. அனுப்புங்க மேடம். சார், நீங்க வாங்க. நான் சொல்ற டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் முடிச்சு கொடுங்க. சரிங்க. யாரு வேணாலும் வந்து சாட்சி சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆனா நீ மாட்டதுதான். நான் முடிவு பண்ணிட்டேன். உன் கேம் இங்க முடியுது. உன் குழந்தைங்க உன் கையை விட்டு போகத்தான் போகுது. நீ ஜெயில தனியா கடந்து சாகத்தான் போற. வெயிட் பண்ணி பாரு. நீங்க தான் காயத்ரியா? ஆமாங்க. உங்க ஹஸ்பண்ட் பேரு? வடமலை. இவங்கள உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். தெரியுமா? தெரியும்னா எப்படின்னு விளக்க முடியுமா? சும்மா பார்த்துதானா இல்ல நல்ல பழக்கம் உண்டா? சொந்தக்காரங்களா, ஃப்ரெண்டா? இல்ல எதுக்கு கேக்குறேன்னா, இவங்க மேல அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம். இவங்க வீட்டுக்கு வந்த சாந்தின்ற லேடிக்கு இவங்க விஷம் கொடுத்து கொல்ல பார்த்திருக்காங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சொல்லுங்க. உங்க சாட்சிக்காகத்தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செல்லம்மா விஷம் வச்சு கொல்ல பார்த்தது உண்மையா?